ஒரு ஸ்லீப்னால நமக்கு எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு நமக்கு தெரியும். ஸ்லீப் அப்படிங்கிறது நம்மளுடைய மென்டல் ஹெல்த்துக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் நமக்கு நல்லாவே தெரியும். நீங்க எந்த அளவுக்கு தூக்கத்தை ஸ்கிப் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அல்சைமர் டிசீஸ் வரதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம பிரெயின்ல அதிகப்படியான டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் ஒவ்வொரு நாளுமே அக்குமுலேட் ஆகிட்டே தான் இருக்கும். பட் நைட்டு தூக்கத்துல மட்டும்தான் அது எல்லாமே வாஷ் அவுட் ஆகி மார்னிங் ஒரு ஃப்ரெஷ்ஷான பிரெயினா நமக்கு கிடைக்கும். இதுக்கு காரணமா இருக்கிறது நம்ம பிரெயின்ல இருக்கக்கூடிய செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட் அப்படிங்கிற இந்த ஃப்ளூயிட் தான். இந்த செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட் நைட்டு தூக்கத்துல மட்டும் தான் நமக்கு அதிகமா செக்ரீட் ஆகும். நம்ம தூக்கத்தை ஸ்கிப் பண்றதுனால இந்த செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட் வந்து ஸ்கேர்சிட்டி ஆகிறதுனால இட் லீட்ஸ் டு அல்சைமர் டிசீஸ். நம்ம பிரெயின்ல ஒவ்வொரு நாளுமே நிறைய மெமரி ஸ்டோர் ஆகிட்டே தான் இருக்கும். பட் அதுல எது நமக்கு தேவையான மெமரி, எது நம்மளுக்கு யூஸ்லெஸ்ஸான மெமரி அப்படிங்கிற அந்த பிரிக்கிற ப்ராசஸே நம்ம தூக்கத்துல தான் நடக்கும். நீங்க ப்ராப்பரா தூங்கல அப்படின்னா, உங்களுடைய ஸ்லீப் சைக்கிள் ப்ராப்பரா இல்லை அப்படின்னா உங்களுக்கு தேவையில்லாத மெமரிஸ் அதிகமா உங்க பிரெயின்ல ஸ்டோர் ஆகும். நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய இம்பார்ட்டன்டான மெமரிஸ் எல்லாமே உங்க பிரெயின்ல இருந்து டெலிட் செய்யப்படும். உங்க ஸ்லீப்பை நீங்க ப்ராப்பரா ஃபிக்ஸ் பண்ணீங்கனாலே உங்களுடைய மெமரி ஹெல்த், உங்களுடைய பிரெயின் ஹெல்த் 10x அதிகமாகும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ நான் தான் பேட்மேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற உங்க ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. நீங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு மணி நேரம் தூங்குவீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சுக்க இந்த சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.